உயிர்மொழி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் வீடியோவில் குடும்ப வழக்குகளில், அதாவது விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் எவிடன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நடைமுறையில் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்குது. அந்த எவிடன்ஸ் ஆக்டில் சிவில் வழக்குகளில், குற்றவியல் வழக்குகளில், இந்த மாதிரியான வழக்குகளில் ஒரு எவிடன்ஸ் அப்படின்னா அதற்குன்னு சில கான்க்ரீட் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் தான் அது எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ளேயே வரும். ஆனால் குடும்ப நீதிமன்றங்களை பொறுத்தளவில் ஈவன் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதின ஆவணங்களை கூட நீங்கள் எவிடன்ஸாக ஏற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ சமூக வலைதளங்கள் இருக்குது, அதில் போஸ்ட் ஏதாவது போடுறது, இல்லை வாட்ஸ்அப் சேட்டிங், இல்லை கணவனோ மனைவியோ அவர்களுக்கு தெரியாமல் எடுத்து வைக்கக்கூடிய சீக்ரெட் கால் ரெக்கார்டிங்ஸ், இது எல்லாத்தையும் கூட நீங்கள் ஆவணமாக நீதிமன்றங்களில், குடும்ப நீதிமன்றங்களில் பயன்படுத்த முடியும். ஏன்னா குடும்ப நீதிமன்றங்களை பொறுத்தவரை விவாகரத்து அந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள மேக்சிமம் சேர்ந்து வாழ்வதற்கான வழிவகைகளை தான் செய்வாங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் உங்களை பிரித்து வைக்கிறதுக்கோ இல்லை டைவர்ஸ் கொடுக்கறதுக்கோ எந்த நீதிமன்றமும் முன் வராது. அதனால தான் எவிடன்ஸ் ஆக்டெல்லாம் தாண்டி இவங்களை பொறுத்தளவில் ஒரு சின்ன பேப்பராக இருந்தால் கூட அதை நீதிமன்றத்தில் ஆவணமாக தாக்கல் செய்ய முடியும். ஆனால் இதுவே சிவில் நீதிமன்றத்திலேயோ கிரிமினல் நீதிமன்றத்திலேயோ அந்த மாதிரியான ஒரு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய் டாக்குமெண்ட்டாக நீங்கள் ஃபைல் பண்ணவும் முடியாது, மார்க் பண்ணவும் முடியாது, அதை பயன்படுத்தவும் முடியாது. அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்.